சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட கோலாகல சீனிவாசன் சார் இருந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப முக்கியமான செய்தி, அனைத்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட செய்தி. ராமர் கோயிலின் நாயகன், பாஜகவின் மூத்த தலைவர், வாஜ்பாயின் தோழன், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இந்துத்துவாக்காக பெரிய போராளி திரு எல்.கே. அத்வானி ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா மோடி அவர்கள் என்று அறிவித்திருக்கார். இப்ப கூட ட்வீட் போட்டு இந்த மாதிரி நான் பேசினேன், இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு, அவர் கங்காவிலேட்டும் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பல பாஜக ஆட்களிலும் பல மக்களின் கோரிக்கையா இருந்து மீண்டும் அதை மோடி நிறைவேற்றிருக்காரு என்று சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது பாரத் ரத்னா விருதுக்கே கிடைத்த கௌரவம் என்று நிறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? பொருத்தமான நேரத்துல பொருத்தமான ஒருவருக்கு தரப்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கௌரவம். பாரத் ரத்னா பெறுவதற்கு 100% முழுமையாக தகுதி பெற்றவர் எல்.கே. அத்வானி அவர்கள். அவர் 1990 செப்டம்பர் 25ஆம் தேதி சோமநாத்திலிருந்து ராம் ரத யாத்திரையை தொடங்கினார். அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ரத யாத்திரையே தொடங்கியது. ராம ஜென்ம பூமி மீட்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக அந்த ரத யாத்திரையை அவர் மேற்கொண்டார். அது வட இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அரசியல் சமன்பாடுகள் முற்றிலும் மாற தொடங்கின. இன்றைக்கு பிஜேபி எந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் பெற்று ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்திருக்கிறதோ அதற்கான அடித்தளம் அந்த ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரையின் நோக்கம் அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கறதா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அயோத்தியில் ராம் லல்லாவுக்கு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டையும் நடந்து முடித்திருக்கிற சூழ்நிலை. யாரால் அயோத்தியில் ராமர் கோயில் அமைவது சாத்தியமாயிற்றோ அந்த நாயகனுக்கு தற்போது பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பொருத்தமான டைம். அயோத்தியில ராமலல்லா கோயில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில பிராண பிரதிஷ்டை முடிந்திருக்கிற நிலையில் அதற்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் ஆளுமைக்கு இன்றைக்கு பாரத் ரத்னா விருது வழங்கும். இந்த ரெலவன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், தன்னுடைய குருவுக்கு பாரத் ரத்னா தன்னுடைய சிஷியன் வழங்கியிருக்கார் அப்படின்னு சில பேர் ட்வீட் போட்டிருக்காங்க சார். அந்த குரு சிஷியன் அந்த இதை ஈக்குவேட் பண்றாங்க. குருவை மிந்திய சிஷியனா ஆயிட்டாரு அவரு. ஆனா குரு மேல அந்த மதிப்பை வச்சிருக்காரு. ஜெனரலா இந்த பாரத் ரத்னா முன்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் இறந்த உடனே அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மோடி அரசாங்கம் ரொம்ப வருஷம் ரொம்ப பார்த்து உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறது போஸ்ட்மஸ், அதுதான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட கற்பூரி டாக்கருக்கு பாரத் ரத்னா அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தானே அறிவிக்கும். சோ அதுக்கும் பிஜேபி கொடுத்திருக்கு உங்களுடைய ஆட்சியில. அதனால அதுலலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இதோட இவர் சீடருடைய காலத்தில் தரப்பட்டு இருக்கிறது. பொதுவா இந்த மாதிரி விஷயத்த சீடரால் தரப்பட்டது நம்ம சொல்ல தேவையில்லை. இது ஏதோ ஒரு தனிநபர் முடிவு செய்யற மாதிரி நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது மோடியின் அரசு, அந்த அரசு அங்க பல நிபுணர்கள்லாம் உண்டு. எல்லாரும் பார்த்து நிறைய யோசிச்சு கடைசியில முடிவெடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த முடிவெடுக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுலயே கூட ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல ஏன் கற்பூரி டாக்கூருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் எல்.கே. அத்வானிக்கு அனௌன்ஸ் பண்ணும்? அத்வானிக்கு முதல்ல சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட இருக்கு. அந்த விதமான ஒரு கேள்வி அதெல்லாம் இருக்கு. பட் அப்போ கற்பூரி டாக்கூர் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்கிட்ட தந்தி டிவில எழுப்பினாங்க. ஆங்கர் ஹரி எழுப்பினார். அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா எல்.கே. அத்வானிக்கு தரதா மட்டும்தான் முடிவு செஞ்சிருப்பாங்க. கற்பூரி டாக்கூர் திடீர்னு இடையில வந்திருக்கும். ஏன்னா அப்ப இருந்த அந்த பீகார்ல நிலவின அந்த பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ், அங்க ஏற்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில், அதே போல அங்க தேஜஸ்வி யாதவுக்கு நிதிஷ்குமாருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், இந்த சூழ்நிலையில கற்பூரி டாக்கூர் ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். அவருக்கு கொடுக்கறது மூலமா பீகார் அரசியலே மாறும் என்கிற ஒரு சூழ்நிலை உணர்ந்திருப்பாங்க. அதனால டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கற்பூரி டாக்கூர் அது வரைக்கும் அவங்களுக்கு தோணி இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கொடுக்கணும் தீர்மானிச்சு எல்.கே. அத்வானிக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். திடீர்னு எப்படியோ கற்பூரி டாக்கூர் முந்திக்கொண்டு, அதே போல அவருக்கு அனௌன்ஸ் பண்ண சில நாட்கள்லயே மொத்த பீகார் அரசியல் மாறியது. என்டிஏல திடீர்னு போன மச்சான் திரும்ப வந்தான்னு புதிய ஒரு பார்ட்னர் சேர்ந்திருக்கிறார் நிதிஷ்குமார். அதே நேரத்துல இந்தி கூட்டணி கொலாப்ஸ் ஆயிருக்கு. அது மிக முக்கியமான ஒரு காம்பனன்ட் பார்ட்டியை இழந்திருக்கிறது. யாரு இந்தி கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாரோ, யாரு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரோ, அவரே இப்போ என்டிஏக்கு வந்திருக்கிறார். தலைகள் மாற்றம் நடந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எல்.கே. அத்வானிக்கு தான் தீர்மானிச்சிருப்பாங்க. இடையில திடீர்னு கற்பூரி டாக்கூர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சார், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல இந்தியன் லீடர்ஸ் எல்லாரையுமே நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க, இன்டர்நேஷனல் லீடர்ஸ் நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கீங்க. அத்வானி அப்படின்னு உங்களை கண்ணை மூடி நீங்க யோசிக்கும் போது அவருடைய ஸ்பீச் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இந்த நேரத்துல அவர் சோமநாத் ரத யாத்திரை அவர் தொடங்கிய போது அவர் உரை நிகழ்த்தியது. அதுல அந்த ரத யாத்திரைக்கான நியாயத்தை அவர் கூறிய விதம் அதான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், இதுக்கு முன்னால சோமநாத்ல ஆலயம் கட்டி அது இஸ்லாமிய மன்னர்களால் இடிக்கப்பட்டது. அப்படி இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டி திரும்பவும் அந்த சோமநாதருக்கு சிறப்பான ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காரியமாற்றினார், செயலாற்றினார். அது சரி என்றால் அப்போ அந்த வல்லபாய் பட்டேலால அது சோமநாத் ஆலயம் மறுநிர்மாணம் செய்யப்பட்டு அந்த கும்பாபிஷேக நிகழ்வு, பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு அன்றைய முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பங்கேற்கிறார். அப்போ நேரு அவர் போகக்கூடாது என்று கூறினார். சரிங்க, நேரு பிரைம் மினிஸ்டர் தான், அவர் ஜனாதிபதி. நீங்க போகக்கூடாது, நீங்க ஒரு சமய நிகழ்வுல போய் கலந்து கொண்டால் செகுலரிசம் என்ன ஆகும் என்று கேட்டார். அதற்கு பாபு ராஜேந்திர பிரசாத் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முதலில் ஹிந்து, பிறகுதான் ஜனாதிபதி என்று கூறினார். கூறிட்டு அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். இதெல்லாம் மேற்கோள் காட்டின எல்.கே. அத்வானி அவர்கள் சொன்னார், அந்த சோமநாத ஆலயத்தை கட்டி எழுப்பியது அப்படிங்கிற அந்த காரியத்தில் ஈடுபட்டார் யாரு? பட்டேல் அவர். அவ்வாறு ஈடுபட்டது நியாயம் என்று சொன்னார். சோமநாதர் ஆலயத்துக்காக பட்டேல் பாடுபட்டது நியாயம் என்று சொன்னார். ராமர் பிறந்த அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக நான் பாடுபடுவதும் சரி என்று கூறினார். இது அவருடைய ஸ்பீச் மிக முக்கியமான ஒரு பகுதி. அவர் எப்போதுமே அவருடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகளும் சரி, எல்லா இதுலயுமே ஒரு இடத்துல கூட அன்பார்லிமெண்டரி வேர்டு அவர் யூஸ் பண்ணது கிடையாது. என்றைக்குமே சமய நாகரிகத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவர்ஃபுல்லா அவர் கன்வே பண்ணி இருக்கிறார். காலம் முழுக்க அவர் வாஜ்பாய் அவருடைய நிழலாக பயணித்தவர். அப்படி அதுல ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லி இருக்கிறார், நீங்களும் வாஜ்பாய்க்கு இணையான ஒரு மாபெரும் தலைவர் தான், ஆனா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வர்றப்போ வாஜ்பாய் தானே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்றாங்க, நீங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படலையா? அப்ப அந்த டயத்துல அத்வானி சொன்ன பதில், வாஜ்பாய்க்கு முன்னால என்ன பிரதமர் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாஜ்பாய்க்குன்னு ஒரு படிமம், ஒரு பிம்பம் இருக்கு. அவர் எல்லோராலும் ஏற்கத்தக்க தலைவர்கிற ஒரு பார்வை இருக்கு. என்ன பற்றி மக்களுக்கு அந்த விதமான ஒரு பார்வை இல்லை, அது கொஞ்சம் குறைவுதான். அதனால வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர் சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அத்வானி ஒரு இன்டர்வியூல கூறியிருந்தால அத்வானி பற்றி நினைவு கூற நிறைய இருக்கிறது. அவர் பார்ட்டிஷன் டயத்துல பஞ்சாப்ல இருந்து வந்தவர், ஒரு சிந்தி. பார்ட்டிஷன் டயத்துல நடந்த கொடுமைகளை எல்லாம் கண்ணால பார்த்தவர் அவர்லாம். அந்த உணர்வோடையே இந்தியாவுக்குள்ள அப்படியே இந்தியராகவே இருந்து, ஏன்னா அங்கிருந்து அவர் சிந்தி ஹிந்து அப்படி சொல்லணும். அவர் பார்ட்டிஷன் டயத்துல கொடுமைகளோட கொடுமையை அதை பார்த்து அவர் எப்படியோ இங்க உள்ளே சேர்ந்தார். அதனால அவர் உணர்விலும் சரி, பேச்சிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கிட்ட அந்த ஹிந்துத்துவாங்கிறத என்றைக்குமே பிரிக்க முடியும். ஒரு நாளும் அவர் அரசியலுக்காக சமரசம் செய்து கொண்டதே கிடையாது. காலம் முழுக்க அவர் ரொம்ப ஒரு தீவிர ஹிந்துத்துவவாதியாகவே இயங்கி வந்திருக்கிறார். அதே போல தன்னுடைய RSS வேர்களை அவர் எப்போதும் விட்டு கொடுத்ததில்லை. RSS தொடர்பான கூட்டங்கள்ல அவர் சாதாரண இந்த ட்ரௌசர் போட்டு அவரை இயங்கி அந்த போட்டோஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சங்கி அப்படியே சொல்லலாம், தப்பு இல்ல. எல்.கே. அத்வானி அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற சங்கி, அப்பழுக்கற்ற இந்துத்துவவாதி, அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. இத்தனை கால நெடிய அரசியல் வாழ்க்கையில அவர் மீது ஒரு லஞ்ச ஊழல் புகார் இருந்தது கிடையாது. ஒரு மாமனிதர். அந்த மாமனிதருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, சந்தோஷமானது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பார்வையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.